ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறது வந்து கேபிஒய் பாலா. கேபிஒயை தாண்டி தற்போது பாலா அப்படின்னாவே தனியாக ஒரு மாசாக தெரிகிற ஹீரோவாக இருக்கிறவர் தான் இப்போ நம்மளுடைய பாலாவை பொறுத்த வரைக்கும் நிறைய உதவிகளை செஞ்சு வராரு. அது மட்டும் இல்லாமல் உதவிகள் மட்டும் இல்லாமல் மனிதாபிமானம் உள்ள ஒரு இரக்கமுள்ள ஒரு குணமான ஒரு மனிதன் சொன்னால் அது பாலா தான். கண்டிப்பாக அந்த எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனாலும் அவர் நிறைய உதவிகளை செஞ்சு வந்தாலும் அவர் வந்து ஒரு பப்ளிசிட்டிக்காக தான் செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் சோசியல் மீடியாஸில் நிறையா ஸ்ப்ரெட் ஆகிட்டு வருது. தயவு செஞ்சு ஒரு உதவி செஞ்சாலும் அதை வந்து அது அவங்க நம்மளால் செய்ய முடியலாலும் அவர் செய்கிறத வந்து தடுப்பு ஒரு இதாக இருக்கக்கூடாது, ஒரு தடுப்பு சுவர் மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறது தான் நிறைய பேர்த்துடைய கருத்தும் கூட. ஸோ இது ஹேட்டர்ஸ்க்கான வீடியோ. கண்டிப்பாக வந்து நிறைய நேரங்களில் வந்து நிறைய பேர்னால உதவ முடியாத நிறையா செயல்களை இவர் சாதாரணமாக செஞ்சு வராரு. அதுவும் நிறையா பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எவ்வளவோ ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் இவர் கிடைக்கிற குறைந்த வருவாயை வச்சு நிறைய பேருக்கு ஒரு பயனுள்ள ஒரு இதாக இருக்கிறாரு, ஒரு மரம் மாதிரி பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கிறாரு. நம்ம நிறைய நேரங்களில் சின்ன வயசுலேருந்து நம்ம ஆரம்பத்துலேருந்து நம்ம என்ன யோசிக்கிறோன்னா, சின்ன வயசில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி நம்ம கண்டிப்பாக நம்ம பெரிய ஆளானால் நிறைய பேருக்கு உதவணும் அப்படின்னு நாம் நினச்சி தான் கனவு காண்டு ஒரு கட்டத்தை தாண்டி வருவோம். ஆனால் வந்து கடைசியில் நமக்கே யாராவது உதவணுங்கிற கண்டிஷனில் தான் நாம் இருக்கிறோம். ஆனால் அந்த தடைகளை தாண்டி அவர் நாம் நினச்ச அந்த ஒரு சாதாரண விஷயம், நாம் சின்ன வயசில் உதவணுங்கிற அந்த மனப்பான்மை வந்து அவர் அதை செய்யறாருங்கிறது வேற லெவல். கண்டிப்பாக அதை பாராட்டியே ஆகணும். இதனுடைய பிரதிபலனை தாண்டி இவருக்கு கண்டிப்பாக நிறைய பட வாய்ப்புகள் அமையணும். காரணம் என்னென்னா, நிறைய பட வாய்ப்புகள் அமைஞ்சதுன்னா பணம் ஒரு கிடைக்கும் போது நிறைய பேர்த்துக்கு ஒரு 10 பேர்த்துக்கு இப்போ செய்கிற இடத்துல வந்து இன்னும் 10 பேருக்கு 20 பேருக்கு சேர்த்து பண்ணுவார். கண்டிப்பாக வந்து அவருக்கு மட்டும் இல்லாமல் அவர் மாதிரி சார்ந்த மனநிலை உள்ளவர்கள் கண்டிப்பாக வந்து முன்னேறி வரணும். அப்படி வந்தால் மட்டும்தான் நிறைய பேர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக தயவு செஞ்சு பாலாவை சப்போர்ட் பண்ணலைனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு ஹேட் பண்ண வேணாம். ஏன்னா அது அவர் பாதிக்காது தான். இருந்தாலும் இன்னும் ஒரு என்கரேஜ் பண்ணி ஒரு மோட்டிவேட் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குமே தவிர தயவு செஞ்சு அந்த மாதிரி மனிதர்களை மட்டும் ஹெல்ப் பண்ணிடவே வேணாம். இது இப்படி பண்ணுறது மூலமாக இன்னும் நிறைய பேர் சில உதவிகளை தேடி வராங்க. இந்த மனுஷன் நல்லவர், கண்டிப்பாக நம்மகிட்ட போனால் ஏதோ ஒரு விதத்தில் உதவி கிடைக்குமோ, அட்லீஸ்ட் அவர் மூலமாக வேற ஒருத்தர் கிட்ட உதவி கிடைக்குன்னு நான் நம்புகிறாங்க. ஸோ சில நல்ல மனிதர்கள் வந்து மீடியாவில் வெளிப்படுறது ரொம்ப நல்ல விஷயம், ஆரோக்கியமான விஷயம் கூட. இதன் மூலமாக நிறைய பேர் மோட்டிவேட் ஆகி நிறைய பேர் ரசிகர் மன்றம் நற்பணி மன்றங்கிற பேரில் பாலாவுக்காக செஞ்சு இப்போ வராங்கங்கிறது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். தயவு செஞ்சு இது கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறது என்னென்னா வந்து ஹேட் பண்ணலினா, அதாவது லைக் பண்ணலினாலும் பரவாயில்ல, ஹேட் பண்ண வேணாம் அப்படிங்கிறது தான். இதை நான் உங்ககிட்ட சொல்லிக்கலான்னு விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.